அல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை என்ன செய்யுங்க? நித்தமும் தேடுங்கள். ஆமென். முந்தின வசனத்துல வாசிக்கும் பொழுது ஏசாயால நம்ம என்ன வாசித்தோம்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இந்த வசனத்துல அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். ஆகவே கர்த்தரை தேடுவது என்பது ஏதோ சொன்ன காரியம் இல்ல, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? என்னை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லக்கூடியதான ஒரு கட்டளை நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன காரியத்தையோ மக்கள் என்ன செய்யறாங்க? தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். என்னெல்லாம் தேடுறாங்க மனிதர்? பணம், வேலை, சொத்து சம்பாத்தியம், டூரு, வேற ஃபுட்டு, வேற நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க எதெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க? எது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேடுதலா இருக்கு? வேற என்ன தேடுதல்? உலக பிரகாரமான மனிதன் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்தவர்களும் எதை அதிகமாக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள்? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஆஸ்தி, சம்பாத்தியம், மனுஷனுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, இது எல்லாவற்றையும் நாம் அடையும்படிக்கு என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் மனிதர் என்ன செய்கிறார்கள்? தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவராகிய கர்த்தரை தேடுவது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அது எதை கொடுக்கும்? மகிமையை கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் தேடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் காண முடியும்? ஒரு மகிமையை காண முடியும். ஆண்டவர் அதற்கான ஒரு பலனை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தராகிய தேவன் அவர் நம்மை தேடுன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் எதை தேடினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதல் மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனிடத்துல கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? எங்கே இருக்கிறாய்? மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எங்கே இருக்கிறாய்? யாரை பார்த்து நம்ம அப்படி கேட்போம்? நம்ம கூட இருக்கிறவங்கள பார்த்து கேட்போமா? நம்ம கூட நடந்து வரவங்கள, நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறவங்கள, நம்ம கூட சாப்பிடுறவங்கள பார்த்து நீ எங்க இருக்கிறேன்னு கேட்போமா? யாரை கேட்போம்? நம்மளை விட்டு எங்கேயோ தூரமா இருக்கிறவங்கள பார்த்துதான் நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்போம். ஆகவேதான் பாவம் செய்தவுடன் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வந்துருச்சு. பாவம் செய்யாத வரைக்கும் ஆண்டவர் மனுஷனோடு கூட உலாவினார், மனுஷனோடு கூட பேசினார், நல்ல ஒரு உறவை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா பாவம் மனுஷனுக்குள்ளாக வந்தவுடன் ஆண்டவர் மனிதனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன கேட்டார்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதியாகமம் 3:9 ஆண்டவர் கேட்கிறதான இந்த கேள்வி. ஆகவே மனுஷன் தேவனை தேடுவதை பார்க்கிலும் ஆண்டவர் மனிதனை தேடி வந்தவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் பாடல் பாடுறோம், நாம் உன்னை தேடல, நீர் என்னை தேடி வந்தீர் என்ற நேசுவேன்னு பாடுறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி முதல் மனிதனிடத்துல ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் பாவத்தில் இருந்தனால பயந்து தன்னை ஒழித்து கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் அவனை தேடி வந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். அவன் வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே வாஞ்சையோடு அவன் தன்னோடு கூட உறவு கொள்ளும்படிக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தேடி சென்றவராக இருந்தார். மோசே எதையும் வேணான்னு சொல்லி உதறிட்டு போனாரு. ஆனா மோசையை தான் போய் கர்த்தர் கூப்பிட்டார். கிதியோன் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார். சென்ற வாரத்துல செய்தி கேட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை தான் தேடி போய் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இது மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதரை தேடிக்கொண்டு செல்லுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையும் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல கூட கர்த்தர் ஒவ்வொரு சீஷர்களையும் அவர் என்ன செய்தார்? தேடி சென்றார். பேதுரு மீன்பிடிப்பு வேலை பண்ணினார். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அவரை தேடி கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு சீஷருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர் மனிதனை தேடினவராய் காணப்படுகிறார். அவ்விதமாக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்தார்? தேடினார், தெரிந்து கொண்டார், அழைத்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை அமர வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தர் மனுஷன் எந்த அளவுக்கு தன்னை தேடுகிறான், எந்த அளவுக்கு நாம கர்த்தர் மீது ஒரு வாஞ்சையோடு வாழுகிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 14 சங்கீதம் 2-3 அதே வசனங்கள் தான் சங்கீதம் 53 2-3 வாசிக்கிறோம். ரெண்டுமே பேரலல் சாம்ஸ் தான். ரெண்டுத்திலுமே ஒரே வசனத்தை தான் நீங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைகளை படிப்போம். சங்கீதம் 14 2-3
இல்லை என்று சொன்னால் சங்கீதம் 53:2-3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன சொல்ல வருகிறார்? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் மனுபுத்திரனை எதற்காக பார்க்கிறார் என்றால், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். அந்த ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமா? தேவனை நாம் தேடக்கூடிய உணர்வுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனிதனை அவர் தேடுகிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பார்வையில அவர் மனுஷனை தேடுகிற தேவன். மனுஷனை தேடி அவனை தமக்கு உரியவனாக மாற்றி அவன் தொடர்ந்து தன்னை தேடுவானா அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆகவே இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? அப்ப தேவனை தேடுகிறவன் யார் என்று பைபிள் சொல்லுது? உணர்வுள்ளவர்கள். ஆமென். நோவாவின் நாட்களிலே நோவா பிரசங்கம் பண்ணினார், ரட்சிப்பின் பேழைக்குள்ளாக வாங்க 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 வாங்கன்னு. ஆனா அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளாக 8 பேர் மாத்திரமே போனார்களே தவிர மீதி அத்தனை பேரும் எப்படி இருந்தார்கள்? உணர்வற்றவர்களாக இருந்தார்கள். யோசித்து பாருங்க, 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? 1 வாரம் 2 வாரம் போயிட்டு நம்ம போய் சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போறோம். யாருமே என் பேச்சை கேட்கறது இல்ல, யாருமே ஆண்டவரிடத்துல வர்றதில்ல. நோவா வாழ்க்கையை சற்று யோசிங்க. எத்தனை வருஷம் பிரசங்கித்தார்? 120 வருஷங்கள். வாங்க பேழைக்குள்ளாக வாங்க, ஒரு பெருமழை வரப்போகிறது, பெரிய அழிவு வரப்போகுது சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு உணர்வுள்ளவன் கூட வரவே இல்லை. கடைசியில் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள்? நோவா, அவருடைய மனைவி, அவருடைய மகன்களும் அவருடைய மனைவிகளும் தான் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற உலகத்துல ஆண்டவர் அதை தான் நமக்கும் சொல்லுகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய தேடுதல் எதன் மீது இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். 24 நேரத்தை நீங்க யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா 24 வைர கற்கள் உங்க கையில இருக்குன்னா அது 24 வைர கற்களையும் நீங்க என்ன செய்வீங்க? வீணாக தூக்கி போட்டுருவீங்களா? இல்ல வீணாக செலவு பண்ணுவீங்களா? வீணான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துவீங்களா? இப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் அவர் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த 24 மணி நேரத்திலே நம்முடைய தேடுதல், ஆண்டவர் மீது நம்முடைய வாஞ்சை, நம்ம எப்படி கர்த்தரை தேடுகிறோம், ஆண்டவரை தவிர்த்து விட்டு மீதி என்ன காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முதன்மை போகிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்களாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆராய்ந்து பார்க்க முடியும். யாருமே நமக்கு பாஸ் கிடையாது. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை நன்றாக அறிந்திருக்கிறோம். அதை நன்றாய் காண்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அப்ப கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்க்கும் பொழுது இன்றைய காலை வேளையில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பார்ப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை காண்கிற தேவன் உங்களை எவ்விதமாய் பார்க்கிறார்? எவ்விதமாய் பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வந்தாவே நம்ம என்னவா மாறிடுறோம்? உணர்வுள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். நான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கேனே, கர்த்தரை தவிர்த்து இந்த காரியத்துக்கு நான் நேரம் கொடுக்கிறேனே, ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது நான் அவர் பார்வையிலே உணர்வுள்ளவளாக கர்த்தர் என்னை பார்க்கிறாரா? இல்ல நான் மற்ற காரியத்துக்கு முதன்மை கொடுக்கிறவளாக என்னை பார்க்கிறாரா? இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்களே உங்க லைஃபை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது? நாட்கள் கடந்து போகுது, வருஷங்கள் கடந்து போகுது, மாதங்கள் கடந்து போகுது, வயது ஏறிக்கொண்டே போகுது. நம்முடைய தேடுதல் எதுக்கு நேரா இருக்கு? பூமிக்குரிய காரியங்களை தேடுகிறோமா? இல்ல நம்ம போய் நித்தியமா வாழ போகிற பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறதா? கர்த்தரை தேடுகிற வேளையில அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லுகிறார்? சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34 வசனம் 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அந்த ஒரு நன்மையில கூட கர்த்தர் நமக்கு குறைவை கொடுக்க மாட்டாரு. நாம் அவரை தேடுகிற வேளையிலே நம் வாழ்க்கையில கர்த்தர் எதை கொடுக்கிறார்? நன்மைகளினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் நம்ம இன்னைக்கு தியானித்தோம். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய மெய்ப்பராக நான் அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில என்ன வராது? குறைகள் ஒன்றும் வராது. நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்வார்? என்னை திருப்தியோடு ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப லீட் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் என்ன சொல்றார்? வாக்குத்தத்தமாக கடந்த ஆண்டுகளிலே நாம் பார்த்தோம். மத்தேயு 7:7. கேளுங்கள், ம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். ஹalleluya. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தேடுகிற ஒவ்வொருவரும் என்ன செய்வார்களா? கண்டடைவார்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை கண்டடைந்தேன். ஹalleluya. ஆண்டவரை நம்ம தேடும் பொழுதெல்லாம் கண்டடையத்தக்க ஒரு கண்மலையாய் அவர் காணப்படுகிறார். ஆமென். அது மாத்திரமல்லாதபடிக்கு எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பாகம் சொல்லுகிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது அவர் நன்மையை தருகிறார். ஆண்டவரை மெய்ப்பராய் நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறார்? ஒரு தாழ்ச்சி அடையாத ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவரை கண்டடையத்தக்கவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். ஆண்டவரை விசுவாசத்தோடு நாம் தேடும் பொழுது அதற்கான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28 வசனம் 5. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவர்களோ என்ன செய்வார்களா? சகலத்தையும் அறிவார்கள். ஆமென். ஆண்டவரை நீங்களும் நானும் தேடுகிற வேளையிலே சகலத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறிந்து கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதெல்லாம் தேடுகிறவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசித்து மனதில் வைத்து குறித்து கொண்டு இதன்படியாக நாம் நடப்பதற்காக இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 9 வசனம் 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமென். ஹalleluya. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்ய மாட்டீரா? கைவிடவே மாட்டார். ஆமென். இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும்? ஆண்டவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இததான் விசுவாசத்தின் அறிக்கை, விசுவாசத்தின் வார்த்தை. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேட 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 நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வரும், திருப்தி வரும், அவரை கண்டடைவோம், பலன்கள் வரும், சகலத்தையும் அறிந்து கொள்வோம். எல்லாத்துக்கும் மேலாக அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். இத காலை வேளையிலும் கூட நீங்க எப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்திருக்கீங்கன்னு தெரியல. உங்க மனதுல என்னென்ன சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கு தெரியல. ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை மட்டும் நீங்க தேடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். கைவிடாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நன்மை செய்யும் தகப்பன் சொல்லி நம்ம பாடலை பாடினோம். ஆனா எத்தனை பேர் பாடலோடு நீங்க மறந்து போவீங்களோ தெரியாது. அத பாடல் உங்களுக்குள்ளாக ஊற வேண்டும். அத பாடல் உங்க சிந்தனையில நிரப்ப வேண்டும். அவர் என்னை ஒரு நாளும் கைவிடாத இரக்கம் செய்யும் நல் தகப்பன் அவர். அவர் உங்களுக்காக எனக்காக இரக்கம் செய்துகிட்டே இருக்கிறார். நம்முடைய கண்களினாலே பல காரியங்களை நாம் காணாவிட்டாலும் பேக்ரவுண்ட்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்காக எனக்காக பலத்த காரியங்கள், பெரிய காரியங்கள், நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் நமக்காய் செய்கிறார். ஆமென். ஹalleluya. ஆகவே கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஹalleluya. இதனாலும் கூட சில காரியங்கள், தேடுகிறதின் ஆசீர்வாதம், தேடுவதனாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கும், தேடாம போனா என்ன கிடைக்கும், எப்படி நாம் தேடணும் என்று சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம்.
இந்நாளிலும் கூட வேதத்துல ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு உதாரணமாக, அவர் எவ்விதமாய் கர்த்தரை தேடினார் என்று சொல்லி. அவர் ஒரு ராஜா. 16 வயதிலே ராஜாவானார். கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷம் அவர் இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணினார். யாரா இருக்கும் அவர்? யாரு? ஏதேதோ பேர்லாம் வருது. 16 வயதிலே ராஜாவானார். சத்தமா சொல்லுங்க. இல்ல. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26 வசனம் 3. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆமென், ஹல்லேலூயா. உசியா என்கிற ராஜா 16 வயதிலே அவர் ராஜ்யபாரம் பண்ணினார். 52 வருஷங்கள் அவர் இஸ்ரவேலிலே அவர் ராஜாவாய் காணப்பட்டார். அப்போ அவர் செய்த ஒரு காரியத்தை 5ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துல 2 முறை அவர் கர்த்தரை தேடின வார்த்தை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? தேவனை தேட மனதிறங்கி இருந்தான், அவன் கர்த்தரை தேடின நாட்கள். 2 வார்த்தையிலும் பார்க்கும் பொழுது அவன் முதலாவது தேவனை தேட என்ன செய்தானா? மனம் திணங்கி இருந்தான். இரண்டாவதாக அவன் கர்த்தரை தேடின ஒரு நாட்கள். ஆகவே இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது யூதாவை அரசாண்ட இந்த உசியா ராஜா அவர் சொந்த பலத்தினாலே அரசாளுகை செய்யல, கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருந்தார். கர்த்தரை அவர் தேடினார். அது நிமித்தமாக உசியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே வசனத்துல பார்த்தோம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப உசியாவுடைய வாழ்க்கையில அவர் ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய அந்த 16 வயது, இளம் வயது, அந்த டீன் ஏஜ்ல மனிதர்களுடைய வாலிபர்களுடைய எண்ணங்கள் எதன் மேல இருக்கும்? உலக காரியத்தின் மீது, உலக காட்சிகளின் மீது அவங்களுடைய எண்ணமெல்லாம் போகும் நாட்களிலே உசியா 16 வயதுல என்ன செய்கிறானா? கர்த்தரை தேடக்கூடிய ஒரு மனதோடு கூட அவன் காணப்படுகிறான். அவன் கர்த்தரை தேடினபடினாலே ஆண்டவர் அது வரைக்கும் யாருக்கும் செய்யாத பல காரியங்களை உசியாவுடைய வாழ்க்கையிலே செய்தார். 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் அவனுக்கு துணை நின்றார். உசியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவனுக்கு துணை நின்றார் என்று வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஆமென். அம்மோனியர் யாரு? எதிராளியானவர்கள். எதிராளியோடு கூட பல சூழ்நிலையில வாசிக்கிறோம். அம்மோனியர் இஸ்ரவேலருக்கு எதிராக எதிர்த்து கொண்டு வந்தார்கள், படையெடுத்து வந்தார்கள். ஆனா உசியா கர்த்தரை தேடும் பொழுது எவன் தன்னை துரத்துனானோ அவன் என்ன கொடுக்கிறானா? காணிக்க கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிவதற்காக தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல எதிரியாக, ஒரு உபத்திரவமாக, எதிரான சேனையாக எழும்பின அம்மோனியர்கள் உசியா கர்த்தரை தேடுகிற வேளையில என்ன நடக்குது? அவன் இவனுக்கு உசியாக்கு வந்து என்ன கொடுக்கிறான்? காணிக்கை கொடுக்கிறான். அவனுடைய கீர்த்தி எப்படி இருந்ததா? எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். ஆமென். இத ஒரு வசனம் மிக முக்கியம். அவன் மிகவும் பலன் கொண்டான். இந்த வார்த்தை வேற யாருக்குமே குறிப்பிடப்படவில்லை. அவன் வர வர பலத்தான் என்று இருக்கும். ஆனா உசியாவை பற்றி எழுதும் பொழுதுதான் மிகவும் பலன் கொண்டான், பலன் கொண்டான், பலத்து போனான், இதெல்லாமே இருக்கும். ஆனால் உசியாவை கர்த்தரை உசியா தேடும் பொழுது உசியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா? மிகவும் பலத்து கொண்டான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமாக உசியாவுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். உசியா கர்த்தரை தேடும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு மிகுந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் கோபுரங்களை கட்டி, கோபுரங்களை என்ன செய்தானா? பலப்படுத்தினான். He built towers at strategic locations.
அந்த ஸ்ட்ராட்டஜிக் என்று சொல்லும் பொழுது பிளான் பண்ணி கட்டக்கூடியதான ஒரு கிருபையின் ஞானத்தை ஆண்டவர் உசியாவுக்கு கொடுத்தார்னு வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்துக்குள்ளாக வரும் பொழுது வாசிக்கலாம். 10 வசனம். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர் கொடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடினபடினாலே வசனம் என்ன சொல்லுது? அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலும் வயல்வெளிகளிலும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினாலே. ஆண்டவர் ஒரு மனிதன் தன்னை தேடும் பொழுது எந்த அளவுக்கு அவனை ஆசிர்வதிக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்துல அவனுக்கு இருந்தது மாதிரியான ஒரு பலத்த ஆர்மி யாருக்குமே இல்லையா. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிற வேளையில ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஏரியால மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது இல்ல, அவனை சுற்றிலுமாக எல்லா காரியத்திலையுமே தெய்வீக ஆசீர்வாதம் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். உசியா கர்த்தரை தேடினான், அவ்வளவுதான். உசியா கர்த்தரை தேடினான். அவன் தேடுகிற வேளையில அவன் எண்ணாத ஆசீர்வாதங்கள், அவன் நினைக்காத மேன்மைகள், நினைக்காத அளவுக்கு அவனுடைய எல்லைகளிலே ஒரு விருத்தியை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே உசியாவுடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்தாரா? வாய்க்க செய்தார். வாய்க்க செய்தான் படிக்கும் பொழுது 9 - 15 வரைக்கும் அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவன் செய்த ஒவ்வொன்றையுமே கர்த்தர் என்ன செய்தார்? வாய்க்க செய்தவராய் இருக்கிறார். 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தரை தேடும் பொழுது தேவன் அவனுக்கு துணை நின்றார். ஆமென். இன்னைக்கு மனுஷருடைய துணை வேண்டாம், ஆண்டவரை நாம் தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்க கொடுக்கிறார் பாருங்க. செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, நான் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடும், அவ்வளவுதான். அவரை நீங்க தேடும் பொழுது நீங்க நினைக்காத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்றார்? உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். நாம எதிர்பார்க்கிறதை விட ஒரு 16 வயது உள்ள ஒரு இளம் ராஜாவாக உசியாவால கர்த்தரை தேடி இத்தனை ஆசீர்வாதங்களை தன் ராஜ்யத்துக்கு பெற முடியும் என்றால், இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்ந்திருக்கிறோம், எத்தனையோ வருஷங்களாக அவரை அறிந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேடுதல் எந்த அளவிலே இருக்கிறது? கர்த்தரை தேடுகிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக நடத்தினார். அவனுடைய பேர் பிரஸ்தாபத்தை உண்டாக்கினார், ஆஸ்திகளை கொடுத்தார், நல்ல சேவகர்களை கொடுத்தார். எல்லா விதத்திலுமே கூட அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்தது. ஏனென்றால் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணினார். இது அப்படியே போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. 15 வரைக்குமாக உசியாவுடைய கீர்த்தி, உசியாவுடைய ஆசீர்வாதம், உசியாவை தேவன் தொட்ட காரியங்கள் எல்லாத்தையும் படிக்கிறோம். 16ஆம் வசனத்துல என்ன ஆகுது? கர்த்தரை தேடும் போது ஆசீர்வாதம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட போது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட போது, அவனுக்கு எல்லா நன்மைகளும் ஊற்றப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் என்ன ஆயிடுச்சா? மனம் மேட்டிமையாகி போயிற்று. இப்ப கர்த்தரை தேடும் போது ஆசீர்வாதம் வந்தது, ஆனால் மன மேட்டிமை அவனுக்குள்ளாக வந்த பொழுது 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21.
ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஹalleluya. மன மேட்டிமை, ஆண்டவரை தேடாதபடிக்கு ஒரு பெருமை, ஒரு அகந்தை, ஒரு மனமேட்டிமை அவன் வாழ்க்கையிலே வந்தபடினாலே நெற்றில ஒரு குஷ்டரோகம் வந்தது. அவன் சாகிற வரைக்கும் என்ன செய்யலையா அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு போகவே இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்ன செய்யப்பட்டான்? புறம்பாக்கப்பட்டான். அவனுடைய ஆரம்பம் ரொம்ப சம்பூர்ணமா இருந்தது. அவனுடைய முடிவு எப்படி ஆயிற்று? தேவனுடைய பார்வையிலே அற்பமான ஒரு முடிவு. ஆலயத்துக்கு அவன் புறம்பாக்கப்பட்டான் சொல்லும் பொழுதே அவனுக்கும் தேவனுக்குமான இடைவெளியை நாம் பார்க்கலாம். அப்ப ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருக்கிறான், எந்த அளவுக்கு தேடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிலே பிரியப்படுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா என்னைக்கு அந்த பெற்ற ஆசீர்வாதம், பெற்ற தாளந்து, பெற்ற கிருபைகளை கண்டு என்ன போல ஒருத்தன் இல்ல, எனக்கு என்ன மாதிரி யாருமே இல்லைன்னு நினைக்கிற அந்த பெருமை, மனமேட்டிமை மனிதருக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிரடையாய் மாறுகிறார். அவர் மாறுகிற வேளையில அவருக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. அந்த ஒரு அபாக்கியமானது யாருக்கு வந்தது? உசியாவுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. கர்த்தருடைய ஆலயத்துல கூட அவனால என்ன செய்ய முடியல? கடைசியில அவனுடைய நாட்களை, அவனுடைய கடைசி நாட்களை அவனால செலவிட முடியவில்லை. இன்றைக்கு உலகத்துல நம்முடைய தேடுதல் எதை குறித்து இருக்கிறது? உசியா நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கிறார். ஆண்டவரை தேடும் போது ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆலயத்துக்கு புறம்பாக்கி போட்ட ஒரு வாழ்க்கை. ஆலயத்துக்கு புறம்பாக்கி போடுகிறாங்க இந்த பூமியிலே சொல்லும் பொழுது நம்ம சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் நிலைத்திருப்பேன். இதுதான் பிளெஸிங். கர்த்தருடைய வீட்டிலே, அவருடைய ஆலயத்திலே நீடித்த நாட்களாக, நித்திய காலமாக நான் வாழ்வேங்கிறத ஆசீர்வாதம். ஆனா உசியோட வாழ்க்கையில ஆரம்பத்துல பெற்ற ஆசீர்வாதம் முடிவுல என்னவா இல்ல? அவனுக்கு ஒரு பிளெஸிங்காவே இல்ல. அந்த கடைசி நேரத்துல ஆலயத்துக்கு கூட அவன் என்ன செய்யப்பட்டான்? புறம்பாக்கப்பட்டான். இந்த நாளிலும் கூட உசியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேடுதல் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? நம்முடைய வாஞ்சை எதன் மீது காணப்படுகிறது? உலக காரியத்தின் மீது இருக்கா, இல்ல நித்தியமாய் நாம் போய் வாழக்கூடிய நித்திய வீட்டின் மீது, பரலோக வீட்டின் மீது நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தேடுதல், நம்முடைய ஆசை இருக்கிறதா? உடைய வாழ்க்கையை நீங்க இந்த காலவேளையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னா கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே உலாவுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நமக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு நம்முடைய மனசு தெரியாம இருக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு மனசு தெரியாம இருக்கும், நம்முடைய கணவருக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கு கூட நம்ம இருதயத்துல என்ன ஓடுதுன்னு சொல்லி தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் ஆழங்களை அறிந்த ஒரு தேவன் இந்த கால வேளையில உங்கள் அருகிலே இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க எதுல கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது நாட்டமாய் இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவருக்கு உங்க வாழ்க்கையில முதன்மையை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு உலக மனிதர்கள் அந்தஸ்துக்காக என்ன செய்யறாங்க? பல காரியங்களை செய்யறாங்க. ஒரு செல்வாக்கை பெறுவதற்கு அநேக காரியங்கள், ஒரு சிபாரிசை பெறுவதற்கு அநேக காரியங்கள். இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மன நிம்மதியை பெறுவதற்கு என்ன செய்யறாங்க? போதை பொருள் எடுக்கிறாங்க, குடிக்கிறாங்க, எதையோ செய்யறாங்க. ஏனென்று சொன்னா இதெல்லாம் தங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதன் மூலமாக ஏதோ ஒரு அனுகூலம் கிடைக்கும். ஆனா இது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குதா? புகையை போல. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? என் நாட்கள் ஒரு புகையை போல கழிகிறது. அப்ப நாம தேடக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் ஒரு புகை நம்ம இப்ப பாக்குறோம், அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? நம்ம கண்ணுக்கு தெரியாது. அத மாதிரி மறையக்கூடிய காரியத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னா அது மறைந்து போகும். ஆனால் நித்தியமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் இருதயம் தேடுகிற வேளையிலே அவர் என்றென்றும் உங்களோடு கூட இருப்பார். என்றென்றும் உங்களுக்கு வேண்டிய அனுகூலமான எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தருவார். ஆமென். இன்றைக்கு அநேக மனுஷர் செய்கிற ஒரு தவறான காரியம், தேவைக்குதான் என்ன செய்யறாங்க? தேவைக்குதான் ஆண்டவரை தேடுறாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது உடனே பயபக்தியோட போய் எஸ்ஸப்பா இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க,
இயேசுவே எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, இயேசுவே ஒரு ஞானத்தை கொடுங்க. அதை தேடுதல் நமக்கு கிடைத்த உடன் என்ன ஆகுது? அதோட மறந்து போயிரும். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தானே இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்க? ஒவ்வொரு தேவைக்கும் ஆண்டவரை பார்த்தாங்க. பசியா இருந்தது, மன்னாவை கொடுத்தார். தாகமா இருந்தார்கள், தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு எதிராய் ஜனங்கள் வந்த பொழுது பாதுகாப்பை கொடுத்தார். அந்த நேரத்துல மட்டும்தான் ஆண்டவரை தேடினாங்க. மற்ற நேரமெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்தார்கள்? முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்க சொல்லுகிறார். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், ஆண்டவரை தேடும் போது ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பிற்பாடு என் வேலையை பார்ப்பேன், என் பிசினஸை பார்ப்பேன், எனக்கு எது முக்கியமா இருக்குதோ அதை தேடி நான் ஓடுவேன். ஆனா ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? என்னை தேடு. என்னை தேடுகிறவர்களை ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். அல்லேலூயா. கைவிடாத ஒரு தேவன் நமக்கு உண்டு. இன்னைக்கு உங்களுடைய தேடுதலினாலே நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? கைவிடாத தேவனா, இல்ல கைவிடுகிற உலகத்தை தேடுகிறீர்களா? எதை தேடுறீங்க? நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, சீக்கர்ஸ் ஆர் ஃபைண்டர்ஸ். என்ன அர்த்தம்? யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம்? கண்டுபிடிப்பார்கள். இன்னைக்கு நீங்க அறிவை தேடி ஓடுவீர்கள் என்றால் அறிவை கண்டுபிடிப்பீர்கள். சத்தியத்தை தேடி ஓடுவீர்கள் என்றால் சத்தியத்தை கண்டுபிடிப்பீர்கள். அன்பை தேடி ஓடுவீர்கள் என்றால் நித்திய அன்பை கொடுக்கிற ஆண்டவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் எதை தேடுகிறோம்? ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவரை தேடுகிறோமா, இல்ல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டுமே தேடுகிறோமா? நல்லா கன்ஃபார்ம்டா சொல்லலாம். எதை தேடுறோம்? எதை தேடுறோம்? சிலர் சிரிக்கிறீங்க, சிரிக்கும் போதே தெரியுது எதை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெறுகிற கரங்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை தான் இன்னைக்கு அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே சில காரியங்கள் நம்முடைய தேடுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் நாம் காரியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்னு தினமும் நாம் பிராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாய் அதற்கான ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே உங்களுடைய தேடுதல் ஆசீர்வாதத்தின் மீதோ, நன்மைகளின் மீதோ, அல்லது ஒரு அற்புதத்தின் மீதோ, அதிசயத்தின் மீதோ இருக்க வேண்டாம். இதையெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் மீது உங்களுடைய தேடுதல் இருக்கும் பொழுது அந்த தேடுதலுக்கான பலன் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். ஆகவே நம்முடைய தேடுதலை முதலாவது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நாம் முதல்ல என்ன பார்த்தோம்? ஆண்டவரை தேடும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு உதாரணமாக உசியாவை பார்த்தோம். கர்த்தரை தேடும் போது எப்படி இருந்தார், கர்த்தரை விட்டு வழி விலகின போது எப்படி இருந்தார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் கர்த்தரை எவ்விதமாக நாம் தேட வேண்டும். அதுல முதலாவதாக அதிகாலையில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். இந்த அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது இன்னைக்கு நேத்து நம்ம சொல்ற காரியம் இல்ல, எப்பவுமே சபையில நம்ம சொல்லக்கூடிய காரியம். நீங்களே உங்க லைஃபை யோசிச்சு பாருங்க. யாருமே கை தூக்க வேண்டாம். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஆண்டவரை தேடுகிற நேரம் எந்த நேரமாக இருக்கிறது? கர்த்தரை நம்ம எப்பவுமே தேடலாம், ஆண்டவரை எப்பவுமே நம்ம தேடலாம், எப்பவுமே ஜெபிக்கலாம். ஆனா ஏன் பைபிள்ல அதிகாலைங்கிறத அதிகமாய் முக்கியப்படுத்தி சொல்லப்படுகிறது? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். உலக வரலாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ஆண்டவருக்கு பயந்ததான தலைவர்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடினபடினாலே உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு அதிகாலையில தேடுவது மிக ஒரு கடினமான காரியம். எல்லாமே பிராக்டிஸ் தான், எல்லாமே ஜெபம் தான். ஆண்டவரிடத்துல ராத்திரி படுக்கைக்கு போகும்போது, ஆண்டவரே என்ன இந்த நேரத்துல எழுப்பி விடுங்க, காலையில 4 மணிக்கு எழுப்புங்க, 3 மணிக்கு எழுப்புங்க, 2 மணிக்கு எழுப்புங்க, இல்ல 5 மணிக்காவது என்ன எழுப்புங்க அப்படின்னு நீங்க வாஞ்சியோட ஜெபித்துட்டு போனீங்கன்னா அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். நீங்க கூட மறந்து தூங்கிடுவீங்க, அவர் என்ன செய்வார்? மகனே மகளே ஏந்திரி,
காலையில நீ சொன்ன மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பயங்கர ஃப்ரெஷ்னஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. அவரை தேடத்தக்க இருதயமாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஹalleluya. ஏன் அதிகாலையில நம்ம தேடணும்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 63 வசனம் 1, 2 வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஆமென். ஹalleluya. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த வசனத்தின் ஆரம்பத்துல தாவீது என்ன சொல்றாரு? அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். இப்ப 2ஆம் வசனத்தை எப்படி முடிக்கிறாரு? உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அதிகாலையில தேடினால் என்னை கண்டடைவீர்கள். இங்க தாவீது கர்த்தரை தேடுகிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே வல்லமையும் மகிமையும் கண்டடையத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவேதான் கர்த்தர் சொல்றார், அதிகாலமே என்னை தேடுங்கள். ஏன் அதிகாலையில தேட வேண்டும் என்றால், இந்த வசனத்துல பார்க்கிறோம், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. அப்ப அவருடைய ஆத்துமா, தாவீதுடைய ஆத்துமா எப்படி இருக்குதா? ஒரு வறண்ட நிலை. காலையில எந்திரிக்கும் போது ஒரு விடாய்த்த ஒரு நிலை, ஒரு தண்ணீரற்ற ஒரு நிலம் எப்படி இருக்குமோ அவ்விதமாக அவருடைய ஆத்துமா இருக்கு. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். எப்பவுமே அவரை சுற்றி எதிரிகள், எப்பவுமே எதிரிகள் பின்தொடருகிறார்கள், எப்பவுமே நெருக்கங்கள், எப்பவுமே போராட்டங்கள், எப்பவுமே உபத்திரவங்கள். ஆகவே அவர் காலையில எழுகிற வேளையில அவருடைய இருதயம் எப்படி இருக்குதா? ஒரு ட்ரைனஸ், ஒரு வறண்டு போன ஒரு நிலை அவருடைய இருதயத்திலே காணப்படுகிறது. ஆனா அவருடைய ஆத்துமா என்ன செய்தா? கர்த்தர் மேல் ஒரு தாகமாய் இருக்கிறது. அவருடைய மாம்சம் கர்த்தரை வாஞ்சிக்கிறது. அப்ப காலையில நம்ம எழுந்து கொள்ளுகிற வேளையில உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கு, உங்க மாம்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்ப நம்முடைய எண்ணங்கள், அதாவது பாதி ராத்திரில முழிச்சாலும், சில நேரத்துல அதிகாலையில முழிச்சாலும், காலையில விழித்தாலும், நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் எல்லாம் முதல்ல ஆண்டவருக்கு நேரா போகுதா, இல்ல அந்த அன்றாட நாளினுடைய பாரத்துக்கு நேராக போதா? இதனால நான் எப்படி இந்த நாளை எப்படி கழிக்க போறேன், எப்படி இந்த நாளை நான் ஓட்ட போறேன், இதனால நான் என்ன செய்ய போறேன், என்ன காரியத்தை நான் எப்படி சந்திக்க போறேன், இதனால இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கே, இந்த தொழிலெல்லாம் நான் முடிக்க வேண்டிய காரியம் இருக்கே, இதெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி உங்களுடைய எண்ணமானது கர்த்தரை தேடாதபடிக்கு அந்த நாளிலே உங்க வேலையை தேடும் என்று சொன்னால், உங்களுடைய ஆத்துமா இதன் மேல வாஞ்சியா இல்ல, கர்த்தர் மீது வாஞ்சியாய் இல்லை. அப்ப உங்களுடைய ஆத்துமா முதல்ல உங்க வேலை, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய சுற்றி இருக்கிற காரியத்தை பார்க்கும் என்றால், இத வசனத்துல அந்த ஆத்துமா பற்றி என்ன சொல்றாரு? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்தை போல அந்த நாள் முழுசும் எப்படி இருக்கும்? ஒரு ட்ரைனஸ் நம்ம இடத்துல காணப்படும். ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கவே இருக்காது. நாளெல்லாம் குழப்பம், நாளெல்லாம் சந்தேகம், நாளெல்லாம் கவலை, நாளெல்லாம் வரிசோட அந்த நாள் போறது நல்லதா? இல்ல அதிகாலையில போய், ஆண்டவரே என் உள்ளத்தை உமக்கு நேராய் நான் திறந்து வந்திருக்கேன், என் ஆத்துமா இப்படி இருக்கு, என் மாம்சம் இப்படி இருக்கு, எனக்கு நீங்க வேண்டும் அப்படின்னு போய் உட்கார்ந்தோம் என்றால், அதன் நாளை தேவன் ஆசீர்வாதமாய் ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் முதலாவது தேடுகிற வேளையில அதன் நாள் முழுவதுமாக அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய செழிப்பு, அவருடைய நன்மை உங்கள் மீது வருவது மாத்திரம் அல்ல, உங்களையும் கர்த்தர் என்னவா பயன்படுத்துவார்? மற்றவர்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல யாரெல்லாம் காத்திருந்து புது பலத்தை, புதிய வல்லமையை, தாவீது சொன்னது போல உங்க சமூகத்துல நான் வல்லமையும் மகிமையும் நான் கண்டேன் என்று சொன்னாரே, அந்த போல கர்த்தர் உங்க வாழ்க்கை என்ன செய்வார்? மாற செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு பிராமன், அவங்க ரொம்ப நாளா நாங்க, அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆனா அடிக்கடி பேசிக்க மாட்டோம். சில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான் இருக்கும். அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் பேச மாட்டோம், ஆனா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இணைப்பு இருந்துகிட்டே இருக்கும்.
ஒரு 2 நாள் முன்னாடி அவங்க கிட்ட நாங்க பேசினேன். எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, உன் வாய்ஸை கேட்டோன்னே எனக்கு பயங்கர ஒரு உற்சாகம் வருது. உன்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா எனக்கு பயங்கர உற்சாகம் வருது. பிராமின் லேடி. ஆனா அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு ஆறுதலை கொடுக்குது. அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட நான் பேசினாவே ஒரு தெம்பு வந்துருதுப்பா. எப்படிப்பா அது வருது? அது நமக்கு தெரியாது. அதனுடைய ரகசியம் யாரு? ஆண்டவர். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு உலகம் சொல்லும். நாம என்ன சொல்லணும்? அதிகாலை ஜெபம் இஸ் த எனர்ஜி, இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஆமென். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக வரும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதோடைய வித்தியாசம் தெரியும். நீங்க ஒருவேளை உணர மாட்டீங்க. நீங்க ஒரு வார்த்தை தான் அவங்க கிட்ட பேசுவீங்க, ஒரு வசனத்தை தான் சொல்லுவீங்க, ஒரு சிறிய ஜெபத்தை தான் செய்வீங்க. அவங்க லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லைஃபாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை உலகத்திலே வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும்படிக்கு. நீங்க இருக்கிற இடத்த உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? செழிப்பாக்குவார். உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எந்த கிரியைகள் வந்தாலும் உங்கள் நிமித்தம் அது பயந்து ஓடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இருக்கிற உங்க வேலை ஸ்தலம் உங்கள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படும். அதோடைய ஒரே சீக்ரெட் என்ன? அதிகாலை ஆண்டவர் என்ன செய்திருங்க? தேடிடுங்க. அதிகாலை ஜெபத்தை ஒரு நாள் விட்டு விடாதீங்க. கர்த்தரோடு கூட நீங்க பேசும் பொழுது, ஆண்டவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகிற அந்த நேரம், நீங்களே நினைக்காத பல மாற்றங்களை உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் அவருக்கு பலனாய் இருந்தார். கர்த்தரை அவர் தேடினார். அவருடைய பலன் ஆண்டவருக்குள்ளாக இருந்தது. கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தினான் படிக்கிறோம் இல்லையா? எப்படி வந்தது அந்த திடபலன்? அவருடைய சமூகத்தை அதிகாலை அவர் தேடினபடினாலே ஒரு ராஜாவாய் இருந்தார். ஆனால் எனக்கும் மேல ஒருத்தர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவரை தேட 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 என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். அநேகர் கர்த்தரை தேடினார்கள். ஆபிரகாம் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய வசனங்களை கோட் பண்ணிட்டே போலாம். ஏன் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார்னா, இவர்களை கர்த்தர் முன்மாதிரியாய் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னா, ஈசாக்கை பலியிட அவர் செல்லும் பொழுது அதிகாலையில் எழுந்தார். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3-5 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி அதிகாலையில் எழும்பினார் என்று வாசிக்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையிலே யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து பார்வோனுக்கு முன்பதாய் போய் நின்றார். 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அதிகாலையில் எழுந்தார். மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருந்த யோசுவாவுடைய வாழ்க்கையிலே 6ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய கட்டளையை பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தமானார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6 வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், கிதியோன் என்ற நியாயாதிபதி கர்த்தருடைய தயையை பெற்றுக்கொள்ளும்படி அதிகாலை எழுந்தார் என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். ஆமென். யார் அதிகாலையில் எழுந்தார்களா? எல்கனாவும் அன்னாளும். சாமுவேலுடைய பெற்றோர் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தொழுது தங்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, எல்கனா அன்னாளை போல பெற்றோர் அதிகாலை எழுந்து கரங்களை பிடித்து, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக எந்த பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரும், உங்க பிள்ளைகள் மேல வரும். உங்களுடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் அதை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். எல்கனா அன்னாள் அதிகாலையில் கர்த்தரை தேடினபடினாலே தேவ மனுஷனாகிய சாமுவேல் அவருடைய வயிற்றிலே பிறந்தார். அற்புத விதமாக ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15 பார்க்கிறோம். சாமுவேல் அதிகாலையிலே கர்த்தரை தேடினார்.
தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதிகாலையில் தாவீது கர்த்தரை தேடினவராய் காணப்பட்டார். எசேக்கியா ராஜா அதிகாலையில் கர்த்தரை தேடினார். எசேக்கியாவுடைய நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதிகாலையில யோபு எழுந்து என்ன கொடுத்தார்? பலிகளை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். படிக்கலாம், யோபு 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெற்றோராக செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி கிறிஸ்துவுக்குள்ளாக வளரணும், ஆண்டவரை அறிகிற அறிவிலே விருத்தி ஆகணும் என்று சொல்லுகிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும்? பெற்றோர் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆகவே பெற்றோராய் இருக்கிறவர்கள், இனிமேல் பெற்றோர் ஆக போகிறவர்கள், இந்த வழக்கத்தை, இந்த சீக்ரெட்டை உங்க லைஃப்ல நீங்க அந்தரங்கத்தில் செய்யும் பொழுது ஆண்டவர் வெளியரங்கமான பலன்களினாலே உங்கள் வாழ்க்கை அவர் நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் மேலாக எல்லா பரிசுத்தவான்களை பற்றி நாம் வாசித்தோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். ஆமென். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இயேசுவை குறித்து நாம் வாசிக்கலாம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய். ஆமென். ஆண்டவர் என்ன செய்தார்? எவ்வளவு அந்த நாள் முழுக்க ஊழியம் இருந்தாலும், திரளான ஜனங்கள் அவரை பார்க்க வந்திருந்தாலும், அதிகாலமே இருட்டோட எழுந்து அவர் தேவ சந்நிதிக்கு போனார். அவரே தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவரே போயிருப்பார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு நீங்களும் நானும் அதிகாலை நேரத்தை முக்கியப்படுத்தி காணப்பட வேண்டும். ஆண்டவரை பின்பற்றினதான ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழ போகிறார் என்பதை ஆண்கள் சீஷர்களை விட ஸ்திரீகள் நன்றாக அறிந்திருந்தார்கள். லூக்கா 24:1 பார்க்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து அவருக்கான ஆயத்தத்தோடு ஸ்திரீகள் போனார்கள் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது வந்த பொழுது அப்போஸ்தலர்கள் அதிகாலையில் எழுந்து அநேக காரியங்களை ஜனங்களுக்கு, சபைக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தரை நாம் தேடுகிற வேளையிலே தாவீது தேவன் சமூகத்திலே வல்லமையும் மகிமையும் கண்டதை போல நீங்களும் நானும் அநேக ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளை நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பும் தடுமாறி கீழே விழும். அதை பார்த்தோன்னே பெற்றோர் ஐயோ தடுமாறுதே, இது நடக்க வேண்டாம் நினைச்சா என்ன ஆகும்? பிள்ளை நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒரு நாள் எந்திரிக்கணும்னு நினைப்போம், எந்திரிக்க முடியாது. அலாரம் அடிக்கும், ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். அடுத்த நாளும் நடக்கும். இதெல்லாம் சில்ட்ரனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா யோசிச்சுக்கோங்க. ஆரம்பத்துல தடுமாற்றம் வரதான் செய்யும். அலாரத்தை ஆஃப் பண்ணுவீங்க, ஸ்னூஸ்ல போடுவீங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம், இதெல்லாம் டோன்ட் மைண்ட். நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணி காலையில என்ன டைம்க்கு எந்திரிக்கணுமோ சொல்லிட்டு, கர்த்தாவே என்னை இந்த நேரத்துல எழுப்பி விடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு விழிப்பை, ரிஃப்ரெஷிங் விழிப்பை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக முதலாவதாக நாம் கர்த்தரை எப்படி தேடணும் என்றதை பார்த்தோம். ஆண்டவரை நாம் அதிகாலமே நாம் தேட வேண்டும். இரண்டாவதாக 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. ஆமென். கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். அதிகாலையிலே தேடும் பொழுது நாம் கண்டடைவோம். கர்த்தருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் அதிகாலையில தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைவோம். கர்த்தாவே உம்முடைய முகத்தை எனக்கு காண்பீங்க, உங்க பிரசன்னத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் அவர் முகத்தை தேடுகிற வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? தேசத்துக்கு ஒரு ஷேமத்தை அவர் தருவார். இன்றைக்கு நம்முடைய தேசங்கள் எல்லாத்துக்குமே ஆண்டவருடைய ஷேமம் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. தேசத்தின் நிலைகளை காண்கிற ஒவ்வொருவரும் தேவ முகத்தை நாம் தேடுகிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நம் நிமித்தமாக தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஆகவே கர்த்தருடைய முகத்தை தேடுதல் என்பது ஜெபத்திலே ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடுகிற வேளையிலே அநேக மாற்றங்கள் நம் மூலமாக உருவாக்கப்படும். 1800களிலே பார்க்கும் பொழுது அமெரிக்கா தேசத்துல
ஒருவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவுடன் அவருக்குள்ளாக ஒரு ஆவல், ஏதா ஒண்ணு செய்யணும், ஏதா ஒண்ணு செய்யணும், ஏதா ஒண்ணு செய்யணும்னு சொல்லி டிராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு எல்லா ஸ்ட்ரீட்லயும் நின்று டிராக்ஸ் கொடுப்பாராம். எல்லாரும் டிராக்ஸ் வாங்குவாங்களாம், படிப்பாங்களாம், அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்களாம். இப்ப நாளாக நாளாக இவருக்குள்ளாக ஒரு வாஞ்சை, ஏதாவது ஒண்ணு நான் செய்யணுமே. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நீ ஒரு ஜெபத்தை இயக்க ஆரம்பி, ஒரு ஜெப கூடுகை ஆரம்பின்னு சொன்னாராம். அப்ப என்ன பண்ணாரு, ஒரு ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணி இந்த நாள்ல இந்த மணி நேரத்துல மதியம் 12ல இருந்து 1 மணி வரைக்கும், ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லா எல்லாம் ஆபீஸ் இருக்க ஏரியா, சரி எல்லாரும் இந்த டைம்க்கு இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ட்ராக்ஸை விநியோகம் பண்ணினார். விநியோகம் பண்ணி அந்த புதன்கிழமை வந்துதான் 12ல இருந்து 1 மணி வரைக்கும் அந்த மேல் வீட்டுல அவர் காத்து கொண்டு இருந்தாராம். பார்த்தா ஒருத்தர் கூட வரவே இல்லை. ஆனா அவர் சோர்ந்தே போகல. உடனடியாக 12 மணிக்கு பார்த்தார், யாருமே வரல. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரா. நல்ல ஒரு பிரசன்னத்தை உணர்ந்தார், நல்ல தெய்வீக மகிமை உணர்ந்தார். நல்லா ஜெபித்து கொண்டே இருக்கிறாராம். ஒருத்தர் வந்தாராம், 2 பேர் வந்தாங்களாம். இப்படியாக 5 பேர் அந்த நாளிலே, முதல் நாளிலே வந்தார்கள். அந்த 5 பேரோட இவரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க நாளாக 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 ஆட்கள் வர 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 ஆரம்பித்தார்கள். அநேக ஊழியர்கள் வந்து இந்த ஜெபத்தை எங்க சபையில நடத்துங்க, எங்க ஏரியால நடத்துங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தில் இருக்கிற அந்த வல்லமை அவர்கள் புரிந்து கொண்டு ஆங்காங்கே இவ்விதமான ஜெப ஐக்கியத்தை இதை 12ல இருந்து 1 மணி நேரத்துல நடத்த ஆரம்பித்தார்கள். அத ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரே மணி நேரம் 12ல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த பட்டணம் முழுவதுமாக 15,000 பேர் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஒரே வருஷத்துல ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் செய்த காரியம். அவர் மிக பிரபலமானவர்லாம் இல்ல, பெரிய பேச்சாளர் இல்ல, பெரிய ஊழியக்காரர் இல்ல, பெயர் பிரஸ்தாபம் இல்ல. அவர் செய்ததெல்லாம் கர்த்தருடைய முகத்தை தேடினார். அந்நாளிலே 15,000 பேர் ஒரு வருஷத்துக்குள்ளாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு மிக பெரிய எழுப்புதல் அந்த பட்டணத்தை அசைத்தது. நியூயார்க் சிட்டில 1800களிலே ஒரு மிக பெரிய ஒரு ரிவைவல் வந்ததை நாம் வாசிக்கிறோம். ஆகவே எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும் என்று நாம் கேட்பதை விட அவர் முகத்தை நாம் எந்த அளவுக்கு தேடுகிறோமோ அந்த அளவுக்கு என்ன நடக்கும், எழுப்புதல் தானாய் தேசத்திலே வரும். ஆமென். எழுப்புதல் உங்க வேலை ஸ்தலத்துல வரும், எழுப்புதல் உங்க குடும்பத்துல வரும், எழுப்புதல் உங்க பட்டணங்களில வரும், எழுப்புதல் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் எழுப்புதல் ஒரு தீயாய் பரவும். ஆமென். ஒரு தீயை போலதான் ரிவைவல் வரும். ரிவைவலை பற்றி நம்ம பாடுகிற எல்லா பாட்டுலயும் எழுப்புதலின் தீயை அனுப்புங்க. ஒரு தீ எப்படி பரவுமா, வேகமாய் பரவும். அந்த ஒரு வேகம் எதுக்கு இருக்குது, எழுப்புதலுக்கு மாத்திரம் தான் இருக்கு. ஆகவே ஆண்டவரே எழுப்புதலை தாரும் என்று ஜெபிக்கிறதை விட, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுகிறேன், எங்க தேசத்துக்கு நீ சேமத்தை தாரும் என்று நான் ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் உங்கள் ஒருவரை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார், பலத்த காரியங்களை அவர் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். ஜெபத்திலே அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். மூன்றாவதாக வாசிக்கலாம், ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 34 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய புஸ்தகத்துல என்ன பண்ணுங்களா, தேடி வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு வசனம் உங்களுக்கு நேரா வருதுன்னா உடனே என்ன பண்ணுங்க, தேடுங்க, பைபிளை தேடுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை எப்படி இருக்கு, இதுக்கு பேரலா என்ன பிளெஸிங் கொடுத்திருக்கீங்க, இந்த வசனத்துக்கு என்ன மீனிங், ஆண்டவர் என்னோட பேசுறீங்களே, இந்த வசனம் எதை குறிக்கிறது. ஆண்டவர் வசனத்தினாலே பேசுகிற ஒரு தேவன். ஆமென். அவர் வார்த்தையினாலே பேசுகிற தேவன், வார்த்தையினாலே எச்சரிக்கிற தேவன். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பல தருணங்களில் கர்த்தர் பேச முடியும், ஆனா வசனத்தின் மூலமாய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்பீர்கள் என்று சொன்னா அது ஒரு நாளும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ அது ஒரு நாளும் ஒழியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்கள். உங்க தேடுதல் எதன் மேல இருக்கணும், அதிகாலையில கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும், கர்த்தருடைய முகத்தை நீங்கள் தேட வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும், அதிகமாய் நீங்கள் தேடி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை அத்தனையும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும். சங்கீதம் 19 நீங்க வாசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன்.
அது சங்கீதம் 19 ஆண்டவருடைய வார்த்தைய என்னென்ன அழகுலெல்லாம் வந்து சங்கீதக்காரன் சொல்றார், என்னெல்லாம் சொல்றாரு. அவருடைய வசனம் எப்படி இருக்குதா? தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. அவருடைய வார்த்தை பொன்னிலும் சிறந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் தேடுகிறோம் நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா, நீங்களா பேசி தீர்மானிக்கிறீங்களா? இல்ல 2 பேரும் உட்கார்ந்து பைபிளை ஓபன் பண்ணி வசனத்தை வாசிப்போம், கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும், ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கட்டும் அப்படின்னு காத்திருக்கிறீங்களா? மனுஷருடைய ஆலோசனை எப்படி இருக்கான்? பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷருடைய ஆலோசனை விருதா. அது யாரா வேணா இருக்கட்டும், மனுஷருடைய ஆலோசனை விருதா. ஆனா ஆண்டவருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். ஆமென். அவருடைய நாமத்துல ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தா. ஆகவே உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனை அவர் கொடுக்க வல்லவர். உங்களுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஆலோசனை அவர் கொடுக்க வல்லவர். உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்க எவ்விதமாக அதை செலவழிக்க வேண்டும் என்ற ஆலோசனை கொடுக்க அவர் வல்லவர். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை தேற்றுவதற்கு அவர் வல்லவர். உங்களுடைய கவலையான நேரத்தில் உங்களை கண்ணீரை துடைக்க வார்த்தையினாலே பேசுகிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய வசனத்தை படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில துயரங்களும் துக்கங்களையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாக அவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆறுதலை கர்த்தர் வசனத்தின் மூலமாய் கொடுத்திருக்கும் பொழுது ஏன் நம்ம வசனத்தை தேடாம இருக்கிறோம்? ஏன் வசனத்தை படிக்காம இருக்கிறோம்? ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் ஆண்டவர் வசனங்களை வைத்திருக்கிறார். எதை எப்படி எப்படி நடத்தணும், எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, யாருக்கு அட்வைஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி நடக்கணும், நடக்க கூடாது, யாரை திருமணம் செய்யணும், திருமணம் செய்யக்கூடாது, எல்லாமே வசனம்தான். வசனம் இல்லாம ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் வசனத்தை தேடி வாசிங்கள் என்று சொல்லுகிறார். பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல, அதாவது சுவிசேஷங்கள்ல ஆண்டவர் மனுஷர்கிட்ட நிறைய கேள்வியை கேட்டார். அதுல ஒரு கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷத்துல முக்கியமா ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்பார். அதாவது அவரை வந்து என்ன சொல்றது, கொஸ்டின் பண்றதுக்கு வர்றாங்க, அவரை மாட்டி வைக்கணும்னு சொல்லி எண்ணத்தோடு வராங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு கொஸ்டின் ஒன்று வைப்பார், திருப்பி வைப்பார். அதாவது செக்குன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செக் கர்த்தர் வைப்பார். என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆமென். நிறைய இடத்துல ஆண்டவர் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா சொல்வார், நீங்கள் வாசிக்கவில்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கை கவலைக்கு நேரா போதா, குழப்பத்துக்கு நேரா போதா, உங்களை பார்த்தா கர்த்தர் அதான் கேட்பார். நீ வாசிக்கலையா மகளே? நீ வாசிக்கலையா மகனே? வசனம் இவ்வளவு இருக்கே, உன் குறைவுகளை நிறைவாக்குற நான் இருக்கிறேனே, உன்னுடைய வாழ்க்கையில எந்த பஞ்சம் வராதபடி உன்னை காக்கிறவர் நான் இருக்கேனே, உன்னை பாதுகாக்கிறவர் நான் இருக்கிறேனே, உன் தேவைகளை பராமரிக்கிறவர் நான் இருக்கேனே, நீ இதை வாசிக்கவில்லையா? கர்த்தர் இந்த கேள்வியை உங்களை பார்த்து கேட்கும் போது உங்க பதில் என்னவா இருக்கும்? ஆண்டவர் அநேக இடத்துல அந்த வார்த்தை தான் கேட்டார். நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லையா? நீங்கள் இதை வாசிக்கவில்லை. 2 வார்த்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21:16. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாகும்படி செய்கிறீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? நாம நல்ல வேதத்தை வாசித்திருக்க வேண்டும். வேதத்தை நல்லா வாசிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில குழப்பமே வராது. நல்ல தெளிவா நம்ம வேதத்தை வாசிப்போம் என்றால் உங்களுடைய எந்த சூழ்நிலை வந்தாலும் வசனத்தினாலே கர்த்தர் உங்களை தேற்றுவார், வசனத்தினாலே உங்களை பலப்படுத்துவார், வசனத்தினாலே ஆலோசனை கொடுப்பார். இன்னும் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 22:31. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆமென். ஹல்லேலூயா. நிறைய தருணங்கள்ல ஆண்டவர் வாசிக்கவில்லையா வாசிக்கவில்லையான்னு கேட்டாரு. இந்த வசனத்திலையும் அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறதை வாசிக்கவில்லையா? நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம ஆண்டவரே என்னை இப்படி விட்டுட்டீங்களே, கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது
இதே வார்த்தை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுவார். மகனே, மகளே, நீ இதை வாசிக்கவில்லையா? தெய்வத்துடைய கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன்தான் கர்த்தருடைய சமூகத்துல இருப்பானே தவிர, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவனை ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அறியேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கலாம், என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கலாம், என் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கலாம். ஆனா பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கவே மாட்டான். அந்த டைம்ல நீங்க போய், ஆண்டவரே நான் இதெல்லாம் உங்க மக்காக செஞ்சேனே, இந்த ஊழியமெல்லாம் நான் பார்த்தனே, அப்ப ஆண்டவர் சொல்வார், நீ ஏன் வாசிக்கலையா? இவ்வளவு வாசித்திருந்தோம் நீ என்ன சந்தேகப்பட்டாயே, இவ்வளவு வாசித்திருந்தோம் அவிசுவாசமாய் வாழ்ந்தாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்ம செவியில கேட்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, வசனத்தை தேடுங்கள், வசனத்தை வாசிங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஏகோவாயிரே என்னோடு இருக்கிறார். ஆமென். அவர் உங்களோட இருக்கும் பொழுது அது எதுவா இருக்கலாம், உங்களுடைய ஃபியூச்சரா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சரா இருக்கலாம், உங்களுடைய வருங்காலமா இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், எதை பத்தியும் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாத நாள் தான் ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை, இந்த பொன்னை, இந்த தெளித்தேனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை தெளிவாக்குகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். ஆகவே எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடணும்? அதிகாலையில தேடுங்க, கர்த்தரை கண்டடைவீர்கள். அவருடைய முகத்தை தேடுங்கள், உங்கள் நிமித்தமாக தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கொடுப்பார். அவருடைய வசனத்தை தேடுங்கள், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் நன்மையினாலே அவர் நிரப்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சம்பவத்தை, ஒரு எக்ஸாம்பிளை பார்த்து நம்ம முடிக்க போறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி கர்த்தரை ஒருவர் தேடினார்? யாத்ராகமம் 33:7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு கர்த்தருக்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தை மோசே ஏற்படுத்தி என்ன செய்தாரா? கர்த்தரை தேடுகிற யாவரும் எங்க போகும்படி கட்டளையிட்டு இருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போங்க. இன்னைக்கு கர்த்தரை தேடும்படி கர்த்தர் நமக்கு எந்த ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறாரு? கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆலயத்துல ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது, மன்றாடும் பொழுது, திறப்பிலே நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் என்று சொன்னார். அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஜனங்கள் போனார்கள். அவருடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்ததை மற்றவர்கள் பார்த்தார்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒரு சாட்சி பாருங்க. மோசே தேவனை முகமுகமாய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசினத தூரம் இருந்து யார் பார்த்தது? யோசுவா பார்த்தார். பார்த்த யோசுவா என்ன செய்தாரு? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன். ஜோசுவா என்ன செய்யணும்? ஆலய பிரகாரத்தை பிடிச்சிக்கணும். அதுதான் நம்முடைய லைஃப்ல பிளெஸிங். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஒரு ஞானத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார். யோசுவாவுக்கு அப்ப தெரியாது, நான் ஃபியூச்சர்ல ஒரு லீடர் ஆக போறேன்னு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை செய்தார். மோசே செய்ததை பார்த்தார். ஆசரிப்பு கூடாரத்தை தேடி சென்ற மோசே தேவனோடு என்ன செய்தாரா? முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆலயத்துக்கு வாங்க, ஜெபிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற காரணம், கர்த்தர் சமூகத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபிக்கிற வேளையில நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்க வீட்லயும் நீங்க ஜெபிக்கலாம். ஆனா தெய்வீக பிரசனம் அவருடைய ஆலயத்துல எப்பவுமே இருக்கு. அவருடைய மகிமையின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. அதை யோசுவா கண்டபடினாலே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணானா? பிரியாதிருந்தான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு தேடுதல் யோசுவாவுடைய வாழ்க்கையில இருந்தனாலதான் எதிர்பாராத ஒரு லீடர்ஷிப்பை கர்த்தர் அவன் சிரசின் மேலே வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு செய்கிற வேலையை செய்துகிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தின் ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருக்கு செய்யறத நான் செய்துட்டே இருப்பேன், ஒரு நாளும் தடை பண்ண மாட்டேன், எனக்கான ஆசீர்வாதம் அவர் சன்னிதானத்திலிருந்து என்னை நோக்கி வருகிறது. ஹalleluya. ஆகவே யோசுவாவோட வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரை முதன்மையாய் வைத்தபடினாலதான் ஆண்டவர் நமக்கும் அந்த சீக்ரெட்டை சொன்னார். மத்தேயு 6:33 பைபிளை ஓப்பனே பண்ண வேணாம், சொல்லலாம். அவருடைய நீதியையும் தேடுங்கள், ம். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஆமென். ஹalleluya. நம்ம என்ன செய்யறோம்? முதலாவது மற்றவைகளை தேடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும். ஆண்டவரே ப்ளீஸ் வெயிட், ஆண்டவரே எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் வெயிட் வெயிட்னு அவரை வெயிட் பண்ண வைக்கிறோம். வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது யாரை தேடுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். சங்கீதத்திலே இன்னைக்கு நிக்கல் சதா சொன்னார், நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்துவார். நீதியாகிய கிறிஸ்து, அவரை நீங்கள் தேட தேட தேட, அவருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்க, அதிகாலையில அவரை தேடும் பொழுது, உங்களுடைய ஜெபத்திலே கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, வேத வசனத்தின் மூலமாய் அவரை நீங்கள் தேடும் பொழுது, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்த பத்தி ஆண்டவர் ரொம்ப அற்ப காரியமா சொல்றார். வஸ்திரத்தை, உங்களுடைய உடையை பற்றி கவலைப்படாதிருங்க, அன்றாட ஆகாரத்தை பற்றி கவலைப்படாதிருங்க, நாளை தினத்தை பற்றி கவலைப்படாதிருங்க. ஏன் சொல்றாருன்னா, இதெல்லாம் யார் தேடுறாங்களாம்? அஞ்ஞானிகள் தேடுறாங்க. அஞ்ஞானிகள்னா யாரு? ஞானம் இல்லாதவர்கள். ஆனா கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமா இருக்கிறனால ஞானிகளாய் கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறாரு. நீங்க என்ன செய்யாதீங்க? உடைக்காக வருத்தப்படாதீங்க, ஆகாரத்துக்காக வருத்தப்படாதீங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது, it is finished, God has completed his work for you. உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்யணுமோ அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரு blessed life, ஒரு சுதந்திரிக்கிற வாழ்க்கை. நம்ம எல்லாரும் இன்னைக்கு எப்படி வாழ்றோம்னா, புதிய உடன்படிக்கையில வாழ்றோம். இன்னைக்கு பழைய உடன்படிக்கையில இருக்கக்கூடிய உலக ஆசீர்வாதங்கள் இல்ல, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது உங்களுடைய காலை பொழுதை, முதலாவது உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய வார்த்தையை கர்த்தருக்கு கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தரை கண்டடைவீர்கள். முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை கொண்டு கர்த்தரிடத்திலே தேடுங்கள். அவர் முகத்தை நீங்கள் தேடும் பொழுது, அவர் முகத்தை தேடுகிறவருடைய முகம் எப்படி இருக்குமா? பிரகாசிக்கும். கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. மூன்றாவதாக அவருடைய வசனத்தை நீங்கள் தேடுங்க. எந்த டெசிஷன் உங்க வாழ்க்கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி, எந்த கவுன்சில் உங்களுக்கு வேண்டும் என்பது, நீங்கள் முதலாவது வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையிலே என்றென்றும் காணப்படும். ஆமென். ஆகவே இந்த கால வேளையிலும் கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த 3 எண்ணங்களோடு கூட கடந்து செல்லுங்க. ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து இல்ல, நாளிலிருந்து அதிகாலை உம்மை நான் தேடுவேன். உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு படுங்க. கர்த்தர் அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு விழிப்பை கொடுப்பார். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தரை கண்டடைவீர்கள். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில அவர் முகத்தை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு மாத்திரல்ல, தேசத்துக்கே அவர் சேமத்தை கொடுப்பார். மூன்றாவதாக, அவருடைய வசனத்தை நீங்கள் தேடுகிற வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அவர் கூட கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டீங்க. வசனங்கள் அநேகத்தை நாம் தியானித்தோம். ஏதோ கேட்டோம், கேட்ட வரைக்கும் நான் அப்படியே கவனிச்சுட்டு போறேன் இல்லாதபடிக்கு, புறப்பட்டு நாம் செல்லுகிற வழியிலே ஒரு தீர்மானத்தோடு நாம் செல்ல வேண்டும். இந்த நாள் வரைக்கும் நான் தேடின தேடுதல் போதாத ஆண்டவரே, இனிமேல் நான் தேடுறது ஒரு நாள் முழுவதுமாக உங்களையே நான் தியானிப்பேன், உங்களை குறித்தே நான் சிந்திப்பேன், உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டே இருப்பேன். உமக்கும் எனக்கும் இடையூறாக ஒன்றும் வராதபடிக்கு நான் காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் சொல்லுகிற வார்த்தையோடு நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாருமாக சேர்ந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் 3:15 நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாருமாக எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 3 அதிகாரம்
வசனம் 15ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இன்று நீங்கள் நிச்சயமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னா, கோபமூட்டுதலின் நாட்களில் நடந்தது போல உங்கள் மனதை கடினப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே நான் இனிமேல் உம்மை தேடுவேன். ஆமென். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேடுகிற வேளையிலே அவருடைய பலன் உங்களை நிரப்பும், அவருடைய சமாதானம் நிரப்பும், அவருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஆமென். எழுந்து